மத்தியில் காங்கிரஸ் அதிகாரத்தில் இருந்தபோது காங்கிரஸ் தலைவர்கள் அவர்களின் உறவினர்கள் மட்டுமே வளர்ச்சியடைந்தனர். அவர்களின் மாளிகைகளின் எண்ணிக்கை அதிகரித்தது, அவர்கள் வைத்திருக்கும் கார்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. ஆனால் ஏழைகளுக்கும் தலித்துகளுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் எதுவும் கிடைக்கவில்லை. வளர்ச்சி என்பது அவர்களுக்கு மட்டும்தான் என முன்பு ஒருமுறை பிரதமர் மோடி அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த சில தினங்களாக மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்துக்கு பதில் அளித்து பிரதமர் மோடி பேசினார். அப்போது நம் அனைவருடைய வளர்ச்சிக்காக நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவதுதான் நம் அரசாங்கத்தின் குறிக்கோளாகும். அதனால்தான் நாட்டு மக்கள் 3வது முறையாக நம்மை ஆட்சிப் பொறுப்பை அளித்துள்ளனர். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு குடும்பம்தான் முதல் குறிக்கோள். குடும்பம்தான் முதலில் என்பது காங்கிரஸ் கட்சியின் மாதிரி. நம் அனைவருடைய வளர்ச்சிக்காக நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என்ற முழக்கத்தில் காங்கிரசுக்கு நம்பிக்கையில்லை. இது அவர்களின் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இதை அவர்களிடம் எதிர்பார்ப்பது வீணானது என்றார் பிரதமர் மோடி. மேலும் இந்திரா காந்தி காலத்தில் நிலவிய எமர்ஜென்சியை நினைவூட்டினார். அக்காலத்தில் நடிகர் பால்ராஜ் சாகினி கைது செய்யப்பட்டார். கவிஞர் மஜ்ரத் சுல்தான் பூரி கைது செய்யப்பட்டார். தூர்தர்ஷனில் தேவ ஆனந்தின் படங்கள் தடை செய்யப்பட்டன. இவையெல்லாம் பேச்சு சுதந்திரத்திற்கு எதிராக காங்கிரஸ் செய்த செயல்கள் என்றார். மேலும் காங்கிரசின் அரசியல் சமரச அரசியல் என்று குறிப்பிட்டார். பாரதிய ஜனதாவுக்கு அத்தகைய அரசியலில் நம்பிக்கை இல்லை என்றும், நாங்கள் சேவை மற்றும் வளர்ச்சி அரசியலில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்றும் கூறினார். மேலும் எமர்ஜென்சி காலத்தின் போது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உள்ளிட்ட தலைவர்களை கைவிலங்கிட்டு சங்கிலியால் பிணைக்கப்பட்டனர் என்றார். அரசியலமைப்பு என்ற வார்த்தை காங்கிரசுக்கு ஒருபோதும் பொருந்தாது என்று கூறிய பிரதமர் மோடி பேச்சு சுதந்திரத்தை நசுக்கியது காங்கிரஸ்தான் என்றார். நேரு காலத்தில் இந்துத்துவ சித்தாந்தவாதியான வீர சவார்கர் குறித்து லதா மங்கேஷ்கரின் சகோதரர் ஹிருதயநாத் மங்கேஷ்கர் அகில இந்திய வானொலியில் கவிதை ஒன்றை வாசித்தார். அதனால் நேரு தலைமையிலான அரசு அவரை பணி நீக்கம் செய்தது என்றார். நேருவின் ஆட்சிக் காலத்தில் மும்பையில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கவிஞர் மஜ்ருக் சுல்தான் புரி கவிதை ஒன்றை வாசித்தார். இதனால் அவரை நேருவின் அரசு சிறையில் அடைத்தது. எனது தலைமையிலான மத்திய அரசு விளிம்பு நிலை மக்களுக்காகவும் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் மேம்பாட்டுக்காகவும் செயல்பட்டு வருகிறது என்றார். அது மட்டுமல்லாமல் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி டாக்டர் அம்பேத்கரை காங்கிரஸ் வெறுத்தது. அவர்களின் ஆட்சிக் காலத்தில் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா மறுக்கப்பட்டது. அம்பேத்கர் மீது காங்கிரஸ் எவ்வளவு வெறுப்பையும் கோபத்தையும் கொண்டிருந்தது என்பது நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் அம்பேத்கரை பாரத ரத்னா விருதுக்கு தகுதியானவர் என கருதவில்லை. மேலும் 2 தேர்தல்களிலும் அவரை தோற்கடித்தனர். 1952ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அம்பேத்கர் பம்பாயின் வடக்கு மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டார். அப்போது அவர் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணன் கஜோலால் தோற்கடிக்கப்பட்டார். அடுத்து 1954ஆம் ஆண்டு பந்தாராவில் நடந்த இடைத்தேர்தலிலும் காங்கிரசால் மீண்டும் அவர் தோற்கடிக்கப்பட்டார். காங்கிரஸ் ஆட்சியில் இதர பிற்பட்டோர் நலன்களுக்கான குழு அமைப்பதற்கு அனுமதியில்லை. ஆனால் பாஜக அதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த கோரிக்கை இன்று நேற்று அல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பே உருவானது ஆகும் என்றார் மோடி. இவ்வாறு நேரு இந்திரா காலம் முதல் தற்போது வரை காங்கிரசாரின் உண்மையான முகத்தை பிரதமர் மோடி தோலுரித்துக் காட்டியது காங்கிரசாருக்கு கடுமையான அதிர்ச்சியையும் கோபத்தையும் உண்டாக்கியதும் குறிப்பிடத்தக்கது.